வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். கொழும்பு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க வித்தியாலய மாணவர் நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. கொழும்பு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க வித்தியாலய மாணவர் நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு ஜனாதிபதி செயலகத்தின் பழைய பாராளுமன்ற சபை மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை பாராளுமன்றத்தின் தகவல் தொடர்பாடல் பிரிவு ஆகியன இணைந்து பாடசாலை மாணவர்களுக்காக முன்னெடுக்கும் நிகழ்ச்சி திட்ட தொடருக்கு இணையாக ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க வித்தியாலயத்திற்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தின் குழுக்களின் பிரதி தவிசாளர் ஹேமமாலி வீரசேகர இதன்போது தலைமைத்துவம், ஆளுமை, விருத்தி மற்றும் நாடாளுமன்ற பாரம்பரியங்கள் குறித்து மாணவிகளுக்கு தெளிவுபடுத்தினார். ஜனாதிபதி நிதியத்தின் வகிபாகம் மற்றும் அதன் மூலம் பாடசாலை மாணவர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதியின் பொதுமக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் தர்மசிறி கமகே, நாடாளுமன்றத்தின் பணிப்பாளர் தொடர்பாடல் சமந்த மல்வாராட்சி, நாடாளுமன்றத்தின் பிரதி பணிப்பாளர் நிர்வாகம் சிந்துசா மதுபாஷினி, ஜனாதிபதி அலுவலகத்தின் முப்படைகளின் ஒருங்கிணைப்பு பிரிவின் பணிப்பாளர் ஏர் கொமாண்டோ ஆசிரி காலக்கே, உதவி பணிப்பாளர் லெப்டினல் கேர்னல் நதீக தாங்கொல்லம் மற்றும் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் பேராசிரியர் கோமிக உடுகமசூரிய, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க வித்தியாலயத்தின் அதிபர் கலாநிதி சுமியதா ஜயவீர, கொழும்பு ஆனந்த வித்தியாலயத்தின் அதிபர் DM லால் திசாநாயக் ஆகியோருடன் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தலைவர் ஜெய்சா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தலைவர் ஜெய்சா நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை உத்தியோகபூர்வமாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்தியாவின் அகமதாபாத் மற்றும் கொழும்பு நகரங்களுக்கு இடையே புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது நேரடி வான்வழி சேவை விமானத்தின் மூலம் நேற்று இலங்கை வந்தடைந்த நிலையிலேயே அவர் ஜனாதிபதியை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தற்போதைய இடைக்கால நிர்வாக ஏற்பாடுகள் மற்றும் விளையாட்டின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராய்வது இன்றைய விஜயத்தின் நோக்கமாகும். நாட்டின் கிரிக்கெட் நிர்வாகம் சர்வதேச கிரிக்கெட் விதிகளுக்கு இணங்க அமைந்திருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக சர்வதேச கிரிக்கெட் அதிகாரிகளுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையே தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகளின் ஒரு அங்கமாக இந்த விஜயம் அமைந்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த உத்தியோகபூர்வ விஜயம் குறித்து சர்வதேச கிரிக்கெட் பேரவையோ அல்லது இலங்கை அதிகாரிகளோ இதுவரை எவ்வித பகிரங்க கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுங்க நடவடிக்கைகளை காகிதமற்றதாக மாற்றுவதற்கான வேலை திட்டம் தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளர் ஆராய்ந்துள்ளார். இலங்கை சுங்கத்தின் நடவடிக்கைகளை காகிதமற்றதாக மாற்றுவதற்கான வேலை திட்டத்தை விரைவுபடுத்தும் நோக்கில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்க ஆராய்ந்துள்ளார். நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்க தலைமையில் இலங்கை வர்த்தக சம்மேளனம், சுங்க தீர்வை முகவர் அமைப்பு, இலங்கை சுங்க அதிகாரிகள் மற்றும் ஏனைய தரப்பினரின் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. காகித பயன்பாட்டை தவிர்த்து சுங்க பதிவுகளையும் அது தொடர்பான ஆவணங்களையும் மின்னணு முறையில் சமர்ப்பிக்குமாறு இறக்குமதியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் சுங்க தீர்வை முகவர்களுக்கு தெளிவுபடுத்துவதும் அவர்களை ஊக்குவிப்பதுமே இந்த கலந்துரையாடலின் நோக்கமாகும். இங்கு கருத்து வெளியிட்ட ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்க, இலங்கை சுங்கத்தினால் சுங்கப்பதிவுகள் மற்றும் ஆவணங்களை இணைய வழியில் ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப வசதிகளும் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதால் வர்த்தக சமூகம் இனிமேலும் பாரம்பரிய அச்சிடப்பட்ட ஆவணங்களை பயன்படுத்தி சுங்கத்தில் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை என குறிப்பிட்டார். அத்துடன் எதிர்காலத்தில் அனைத்து சுங்க பதிவுகளும் அது சார்ந்த ஆவணங்களும் காகித பயன்பாடின்றி மின்னணு முறையில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதியின் செயலாளர் வலியுறுத்தினார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக 8.8 மில்லியன் ரூபாய் நட்டஈடு மோசடி குற்றச்சாட்டின் கீழ் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
ஸ்ரீலங்கா மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல பகுதியில் அமைந்துள்ள காணி ஒன்றில் உத்தியோகபூர்வ அனுமதியின்றி அமைக்கப்பட்டிருந்த கட்டடம் ஒன்று கடந்த அறகலைய போராட்ட காலத்தில் சேதமாக்கப்பட்டதாக கூறி சட்டவிரோதமான முறையில் இந்த நஷ்டஈட்டு தொகையை பெறப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சேதமடைந்த அந்த கட்டடத்திற்கு நஷ்ட ஈட்டை பெற்றுக்கொள்வதற்காக கொழும்பில் உள்ள இழப்பீட்டிற்கான காரியாலயத்தின் அதிகாரிகள் மீது சந்தேக நபர்கள் அத்துமீறிய செல்வாக்கை செலுத்தியுள்ளதாக குற்றப்பத்திரிகையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் திகதி முதல் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் இந்த நிதி முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் சசீந்திர ராஜபக்சவிற்கு மேலதிகமாக கொழும்பு இழப்பீட்டிற்கான காரியாலயத்தின் அப்போதைய தற்காலிக பணிப்பாளர் நாயகம் சேபாலிக சமன்குமாரி மற்றும் கீர்த்தி பண்டார கொட்டகம ஆகியோரும் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். இவர்கள் மூவருக்கும் எதிராக மொத்தம் 10 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதுடன் இந்த வழக்கின் விசாரணைகளுக்காக 30 சாட்சியாளர்களையும் 38 உத்தியோகபூர்வ சான்றுகளையும் மன்றிற்கு சமர்ப்பிக்க பாராளுமன்ற குற்றவியல் வழக்கறிஞர்கள் தயாராக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னொலிகொட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் அது தொடர்பான குற்றச்சாட்டுகளின் கீழ் கிரித்தலே ராணுவ முகாமின் முன்னாள் கட்டளை அதிகாரி ஷமிக் மாரரத்ன உள்ளிட்ட 9 ராணுவ புலனாய்வு அதிகாரிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் ஜூன் மாதம் 26ஆம் திகதிக்கு ஒத்திவைக்க கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. நீதியரசர்களான நயனா செனவிரத்தின, நளின் ஹேவாவசம் மற்றும் லக்மால் ஹேவாவசம் ஆகியோர் அடங்கிய 3 வகை நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் வசந்த பெரேராவின் வழிகாட்டலில் கிரிதலை முகாமில் பணியாற்றிய முன்னாள் ராணுவ அதிகாரி உபாலி பிரியந்த மற்றும் ஓய்வு பெற்ற போலீஸ் கான்ஸ்டபிள் சுமணதிலக ஆகிய 2 அரசு தரப்பு சாட்சியாளர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாளரான சுரேஷ்குமார் என்பவரை மீண்டும் நீதிமன்றத்திற்கு அழைத்து விசாரிப்பதற்கு அனுமதி வழங்குமாறு பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் நீதிமன்றத்திடம் அவசர கோரிக்கை விடுத்தார். குறித்த சாட்சியாளர் கடந்த 2015ஆம் ஆண்டு ஹோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை அளித்திருந்த போதிலும் கடந்த 2023ஆம் ஆண்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் அதற்கு முற்றிலும் முரணான வாக்குமூலத்தை வழங்கியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த வழக்கின் முதலாம் குற்றவாளியான முன்னாள் கட்டளை அதிகாரி சாமி குமாரரத்ன விடுத்த மரண அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தங்கள் காரணமாகவே சாட்சியாளர் இவ்வாறு முரணான தகவல்களை வெளியிட்டுள்ளதால் உண்மை தன்மையை கண்டறிய அவரை மீண்டும் அழைக்க வேண்டும் என அரசு தரப்பு வாதிட்டது. எனினும் சாட்சியாளரை அச்சுறுத்தியதாக கூறப்படும் விவகாரம் குறித்து திருகோணமலை நீதிமன்றத்தில் தனியானதொரு வழக்கு நிலுவையில் உள்ளதால் அவரை மீண்டும் அழைக்கக்கூடாது என பாதுகாப்பு தரப்பு சட்டத்தரணிகள் கடும் ஆட்சேபனை வெளியிட்டனர். இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதியரசர்கள் குழாம் சாட்சியாளரை மீண்டும் அழைப்பதா இல்லையா என்பது குறித்த உத்தியோகபூர்வ உத்தரவை எதிர்காலத்தில் வழங்குவதாக அறிவித்து வழக்கின் மேலதிக விசாரணைகளை ஜூன் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இந்த வருடத்திற்குள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு புதிய திருத்தப்பட்ட சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் என நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார அறிவித்துள்ளார். இலங்கையின் பல தசாப்தங்களாக நடைமுறையில் உள்ள சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இந்த வருடத்திற்குள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு அதற்கு பதிலாக புதிய திருத்தப்பட்ட சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் என நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்காரம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். கிளிநொச்சி பகுதிக்கு விஜயம் செய்திருந்த போது ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளார். புதிய சட்டத்திற்கான வரைவு பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாக பூர்த்தி செய்யப்பட்டு தற்போது அதன் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் எதிர்வரும் 2 அல்லது 3 மாதங்களுக்குள் அதனை அமைச்சரவை மற்றும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தேவையான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார்.
கடந்த கால அரசாங்கங்கள் இந்த சட்டத்தை ஒழிப்பதாக பலமுறை வாக்குறுதி அளித்து தேவையற்ற தாமதங்களை ஏற்படுத்திய போதிலும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதில் தீர்க்கமான முடிவை எடுத்து சட்டவரைவை முடித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய சட்ட மூலமானது எந்தவொரு இனம், மதம் அல்லது தனிநபர்களை இலக்கு வைக்காமல் பயங்கரவாதத்தை தடுப்பதை மாத்திரம் நோக்கமாக கொண்டு பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் மிகவும் முற்போக்கான முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார மேலும் தெளிவுபடுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து நேற்று புதிதாக 7 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து நேற்று 3 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக 7 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 29ஆம் நாள் அகழ்வு பணி நேற்று இடம்பெற்றது. இதுவரை அகழ்வு பணிகளின் போது 394 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 370 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் நீதி அமைச்சர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தின் ஆணையாளர்கள் உள்ளிட்ட குழுவினர் மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை பார்வையிட்டனர். இந்த விசேட நிபுணர்களுடன் அது சம்பந்தமாக கதைத்திருந்தார். முழு விடயமாக அவர் சொன்னது, தாங்கள் இதுக்கான இந்த அரசாங்கம் தாங்கள் நிதியுதவி செய்வதாகவும் நீங்கள் அடுத்த கட்ட ஆய்வுகளுக்கு இதனை தொடங்கலாம் என்றும் இது சம்பந்தமாக உங்களுடைய நடவடிக்கைகளை நடைபெறும் என்று தான் சொன்னது. எங்களோட பெருசாக கதைத்தில்லை. ஆனால் நிபுணர்களுடன் கதைக்கும் போது நாங்கள் கூட இருந்தபடியால் சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம். அதே நேரம் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனும் இந்த ஆய்வு பணிகள் எவ்வாறு நடைபெறும் என்று சொல்லியும் விளக்கம் அளித்திருந்தார். மன்னாரில் 36வது தியாகிகள் தின நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் ஸ்தாபக தலைவர் தோழர் கே பத்மநாபா மற்றும் போராளிகள் பொதுமக்களின் 36வது தியாகிகள் தின நிகழ்வு நேற்று மாலை 5:30 மணியளவில் மன்னாரில் இடம்பெற்றது. ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மன்னார் மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட அமைப்பாளர் SR குமரேஷ் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தோழர் பத்மநாபா மற்றும் உயிரிழந்த போராளிகளை நினைவு கூர்ந்து சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன், மன்னார் நகரசபை தவிசாளர் டேனியல் வசந்தன், கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், மகளிர் அணியினர், உயிரிழந்த போராளிகளின் உறவினர்கள் என பலர் பங்கேற்று சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்பான வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க துணை ஜனாதிபதி வான்ஸ் தமது சுவிட்சர்லாந்து பயணத்தை ஒத்திவைத்துள்ளதால் அமெரிக்க மற்றும் ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மற்றும் ஈரான் இடையே 14 அம்சங்களை உள்ளடக்கிய போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இரு நாட்டு ஜனாதிபதிகளும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அதனையடுத்து நேற்று சுவிட்சர்லாந்தில் உள்ள பிரபல ரெசார்ட் ஒன்றில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தை திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் சுவிட்சர்லாந்து செல்லாததே காரணம் என தெரிய வந்துள்ளது. துணை ஜனாதிபதி பேச்சுவார்த்தைக்காக சுவிட்சர்லாந்து பயணிக்க மாட்டார் எனவும் அதற்கான பேச்சுவார்த்தை கணிக்கக்கூடியதாக இல்லை எனவும் வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. வெள்ளை மாளிகையின் அறிவிப்பிற்கு சில மணி நேரங்கள் முன்னதாக இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலால் பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டதாக ஹிஸ்புல்லாவுடன் தொடர்புடைய லெபனான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு இடையே உள்ளூர் நேரப்படி நேற்று மாலை 4 மணி முதல் தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க உயர்மட்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்கா மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் ஈரானின் ஒத்துழைப்போடு இந்த உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தை அமுல்படுத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா தரப்பு உறுதிப்படுத்தியுள்ள போதிலும் தென் லெபனானில் உள்ள பாதுகாப்பு வலயத்தில் இருந்து தங்களின் படைகள் வெளியேறாது என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கு முன்னதாக நேற்றிரவு தென் லெபனானில் இருதரப்பிற்கும் இடையே மோதல்கள் தீவிரமடைந்ததில் 18 லெபனான் மக்கள் பலியானதுடன் ஹிஸ்புல்லா நடத்திய அம்புஷ் தாக்குதலில் 4 இஸ்ரேலிய படையினரும் கொல்லப்பட்டனர். இந்த உயிரிழப்பிற்கு பழிவாங்க போவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்துள்ள அதேவேளை இஸ்ரேல் நிரந்தர போரை விரும்புகிறது என ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியுள்ளார். மார்ச் 2ஆம் தேதி முதல் ஆரம்பமான இந்த வளைகுடா போரில் லெபனானில் இதுவரை 3912 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது டான் தமிழொலி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.